சமீபத்தில் எல்லா நியூஸ் சேனல்லையும் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜப்பான் நமக்கு 2 புல்லட் ட்ரெயினை கிஃப்டாக கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. E5 மற்றும் E3 ட்ரெயின்ஸ். இந்த 2 ட்ரெயினும் ஏன் கிஃப்டாக இந்தியாவுக்கு வருது, இந்த 2 ட்ரெயினோட சிறப்பம்சம் என்ன, அண்ட் இந்தியா ஏன் ஜப்பானை ஹை ஸ்பீட் ரயில்வே நெட்வொர்க்குக்கு சூஸ் பண்ணுச்சு அப்படின்றது தான் இன்றைக்கான காணொலியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஹை ஸ்பீட் ரயில்வேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உலகம் முழுக்க நிறைய நாடுகள் கிட்ட இப்படி ஒரு ஹை ஸ்பீட் நெட்வொர்க் இருக்குது. யூரோப், ஏஷியா அண்ட் ஆப்வியஸ்லி ஜப்பான் எல்லார்கிட்டையுமே இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீனா கிட்ட தான் உலகத்திலே மிகப்பெரிய ஹை ஸ்பீட் ரயில்வேஸ் இருக்குது. ரொம்ப பெரிய லெவலில் அவங்க நாடு மொத்தத்தையும் ஹை ஸ்பீட் நெட்வொர்க்குள்ளே இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. சமீபத்தில் கூட சீனாவோட ஒரு ரயில் கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் போனதாக சாதனை கூட படைச்சிருக்காங்க. பட் ஹை ஸ்பீட் நெட்வொர்க்கோட தொழில்நுட்பம் அப்படின்னு வர்றப்ப அட் தி எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் பேசுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட வேகம் தான், எவ்வளோ வேகமாக போகுது அப்படின்றது. ஸோ வேகத்தை மட்டுமே ஒரு ஃபேக்டராக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்ஸோட டிஜிவி தான் இருக்கிறதுலே ஃபாஸ்டஸ்ட் ஹை ஸ்பீட் ட்ரெயின். சில வருடங்களுக்கு முன்னாடி, ஐ திங்க் ஒரு டெக்கேட்டுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 575 கிலோமீட்டர் வேகத்தில் அவங்களோட டிஜிவியை ஓட்டி காமிச்சிருப்பாங்க ஃப்ரான்ஸ். அண்ட் பல வருடங்களாகவே ஃப்ரான்ஸ் அவங்களோட எலக்ட்ரிக்கல் ப்ரொபல்ஷன் லோக்கோமோட்டிவை பயன்படுத்தி ஏகப்பட்ட ஸ்பீட் ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்பீட் அப்படின்ற அந்த ஒரு ஃபேக்டரை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரான்ஸோட டிஜிவி தான் வேர்ல்ட்லே பெஸ்ட்டு. அண்ட் ட்ரெயின் டு பூசான் அப்படின்ற ஒரு சவுத் கொரியன் படத்தை பார்த்தீங்கன்னாலும் அதில் ஃப்ரான்ஸோட டிஜிவி ட்ரெயினை தான் பயன்படுத்தியிருப்பாங்க சவுத் கொரியா. ஸோ ஃப்ரான்ஸோட டிஜிவி உலகம் முழுக்க சில நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு, மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரீஸில் ஆரம்பித்து சவுத் கொரியா வரைக்கும். இப்போது ஸ்பீட் அப்படின்ற ஃபேக்டரில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்கிறப்ப அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த புல்லட் ட்ரெயின் அப்புறம் வந்தே பாரத் வர்றதுக்கு முன்னாடியே டால்கோ அப்படின்ற இட்டாலியோட ஒரு ட்ரெயின் வந்து டெஸ்டிங் நடந்திருக்கும். இதை நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்களா அப்படின்னு தெரியல. இந்தியன் ரயில்வேஸில் இட்டாலியில் தயாரான அந்த டால்கோ ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸை வந்து நம்மளோட ட்ராக்கில் வச்சு ஒரு டீசல் லோகோமோட்டிவ் மூலமாக டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோலாம் யூடியூப்பில் இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் வந்தே பாரத் வர்றதுக்கு முன்னாடி டால்கோவை தான் நம்ம வாங்குறதா இருந்துச்சு. அந்த செட்டை அப்படியே வாங்கி நம்ம ஊர் ட்ராக்கில் அதை ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு நடுவில் அந்த செட்டோட காஸ்ட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இந்தியாவிலே நம்ம அதை உருவாக்கிடலாம்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்தே பாரத் வந்துச்சு. ஸோ யூரோப்பியன்ஸை நம்ம ஏன் அவாய்ட் பண்ணிவிட்டு ஜப்பான் பக்கம் போனோம் அப்படின்னா 2 ரீசன். 1, ஜப்பானோட சேஃப்டி. இன்றைக்கி தேதிக்கு ஜப்பான் முழுக்க ஆப்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் எல்லாமே 300லேருந்து 320 கிலோமீட்டர் ஆர் 360 கிலோமீட்டர் வரைக்கும் தான் போகுது. பட் சீனர்கள் வந்து 400 கிலோமீட்டர் தாண்டிட்டாங்க. ஸோ கம்பேரிட்டிவ்லி சீனர்களோட தான் அட்வான்ஸ்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின்ஸ் ஜப்பானுக்கு வந்து 50 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் ஒரு ஆக்சிடென்ட் கூட கிடையாது புல்லட் ட்ரெயின்ஸால். இத்தனைக்கு ஜப்பான் உலகத்திலேயே பூகம்பம் அதிகமாக வரக்கூடிய நாடு. 300 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கிற ஒரு புல்லட் ட்ரெயினை பூகம்பம் வந்து ஹிட் பண்ணுச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின் என்ன ஆகும்? ஆனால் ஜப்பானியர்கள் பூகம்பம் வர்றதுக்கு முன்னாடியே 300 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கிற அந்த ட்ரெயின் கரெக்டாக பூகம்பத்தோட ஃபஸ்ட்டு வேவ் வந்து அடிக்கிறதுக்குள்ளே 10 செகண்டுக்கு முன்னாடி 0க்கு வந்துடும். அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தை அவங்களோட ட்ரெயின்ஸில் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜப்பான் முழுக்க சைஸ்மிக் சென்சரை வச்சு பூகம்பம் வரதை முன்கூட்டியே அறிவித்து அந்த அறிவிப்பு டிரைவரோட நோட்டீஸுக்கு முன்னாடியே ட்ரெயினோட பிரேக்குக்கு போயிடும். ஸோ டிரைவர் எதையுமே பண்ண வேணாம். அங்கே சென்சரில் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக சிங்கான்சன் ட்ரெயின் நின்றும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம், சேஃப்டி ரெக்கார்ட், இந்த 2த்துனால தான் யோசிக்காமல் நம்ம சிங்கான்சன் பக்கம் போகிறோம். என்ன தான் இதை விட பெட்டரான ஸ்பீட்லேயும் இல்லை பெட்டரான ஆஃபர்ஸும் நமக்கு வெளியே கிடைச்சாலும். 2வது ஜாப்பனீஸோட லோன் ப்ராசஸ் தான். ஸோ இந்த மொத்த பட்ஜெட்டையும் அவங்க தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஜப்பானோட அரசாங்கம் நமக்கு லோனாக கொடுத்துருக்காங்க. 0.1% இன்ட்ரெஸ்ட்டு. இப்போலாம் எஜுகேஷன் லோனே 10% மேலே தாண்டுது. ஸோ அவங்க 0.1% இன்ட்ரெஸ்ட்டில் அதுவும் 50 வருஷம் ரீபேமெண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 50 வருஷம் அப்படின்றது 0.1% இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு இந்த ப்ராஜெக்டிலேருந்து காசை தாராளமாக எடுத்து நம்ம கையிலேருந்து பெருசாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் கட்டுற மாதிரியான ஒரு ப்ராசஸாக தான் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு பெரிய எக்கனாமிஸ்ட்லாம் கிடையாது, வெளியே இருக்கிற ரிப்போர்ட்ஸ்லேருந்து நான் எடுத்து சொல்கிறது. இப்போது அதுபடி ஜப்பானுக்கும் நமக்கும் டீல் போடப்பட்டு 2023 மும்பைக்கும் அகமதாபாத்துக்கும் நடுவில் இந்த ரயில்வே செக்ஷனை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஆனால் ஓப்பன் பண்ணலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிடு, அப்புறம் லேண்ட் அக்விசிஷனில் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால் 2023 அப்படின்றது 7 வருஷம் தள்ளி போயிடுச்சு. 2030 வந்துருச்சு. இப்போ 2030ன்னு வர்றப்ப ஒரு சின்ன மாற்றம் வந்து இந்த ப்ராஜெக்டில் நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 23ல் நம்ம அதை திறக்கிறதா இருந்தோம்னா E5 அப்படின்ற சீரியஸை நம்ம வாங்குறதா இருந்துச்சு. E5 அப்படின்றது ஒரு மாடல்.
அந்த மாடல் ஆஃப் புல்லட் ட்ரெயினை ஜப்பான்லேருந்து வாங்கி நம்ம இந்த பகுதியில் ஓட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் 2030க்கு இப்போ நம்ம தள்ளி போயிட்டதுனால E10 வாங்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். E10 அப்படின்றதோட இன்னொரு பேர் ஆல்ஃபா எக்ஸ். அது இன்னும் ப்ரோட்டோடைப் வெர்ஷனில் தான் இருக்குது. ஜப்பான் இன்னும் டெஸ்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னும் முழுமையாக அவங்க முடிக்கலை. பட் அந்த முழுமையாக முடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2030க்குள்ளே முடிஞ்சுன்னு அவங்க சொல்கிறதுனால இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ட்ராக்கோட கம்ப்ளீஷன் 2030. ஸோ அந்த டைமில் இருக்கிற லேட்டஸ்டான ட்ரெயின் எங்களுக்கு கொடுத்துருங்க, அதாவது E10 எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்ககிட்ட ரீநெகோஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ அதோட ப்ராசஸ் வந்து தனியாக போயிட்டுருக்கு. இப்போது 2027 ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து முடிவடைஞ்சிரும். ஃபஸ்ட்டு செக்ஷன் ஆஃப் புல்லட் ட்ரெயின்ஸோட அந்த ரயில்வே ப்ராசஸ் வந்து முடிவடைஞ்சிடும், ட்ராக் லேயிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புல்லட் ட்ரெயினை இந்தியாவில் வச்சு டெஸ்ட் பண்ணணும். இப்போது புல்லட் ட்ரெயினை வந்து ஜப்பான்லேருந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இந்தியாவில் வச்சு நம்ம ஓட்டிட முடியாது. ஏன்னா இந்தியாவோட வெப்பநிலைன்றது வேறு, நம்ம ஊரில் மான்சூனில் மழை பொழந்து தள்ளும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த புல்லட் ட்ரெயினில் நிறையா மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. டஸ்ட்டெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறப்ப ட்ரெயினை நம்ம ஓட்டி பார்த்தா தான் தெரியும் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றது. ஸோ இதற்காண்டி இனிஷியலாக நம்ம கட்டி முடித்த ட்ராக்கில் ஜப்பான் வந்து 2 ட்ரெயின்ஸை ஃப்ரீயாக நம்ம கொடுக்குறாங்க. அதுதான் இந்த E3 சீரீஸும் E5 சீரீஸும். இப்போது 2 ட்ரெயின் ஃப்ரீயாக வந்திருக்கு இல்லையா, இந்த 2 ட்ரெயினை வச்சு நம்ம பேசஞ்சர்லாம் ரன் பண்ண முடியாது. இந்த 2 ட்ரெயினையும் ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, சென்சாரை தான் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. 2ஐயும் கம்ப்ளீட் பண்ண இடத்துல ஹை ஸ்பீடில் ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில வருஷம் இதை வந்து ஃபுல்லாக ஓட விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓட விடுறப்ப இதில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத பார்ப்பாங்க. பேசஞ்சர் கம்ஃபர்ட்டுக்கு இந்த ஏசியை எப்படி கொடுக்கலாம், ஏன்னா சின்கான்சனில் ஒரு E5க்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசியோட யூனிட்டை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க ஊரில் வந்து அந்த ஏசியோட யூனிட்டை கம்மி பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா வெயில் பொழக்கும். நம்ம ஊரில் அவங்க ஊரில் இருக்கிறத விட 2 மடங்கு ஏசி யூனிட் வச்சா தான் தாங்க முடியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில பிரச்சனைகள் இருக்கிற காரணத்தினால் ட்ரெயினை ஓட்டி பார்த்து அதில் என்னென்ன பிரச்சனை வருதுன்றதை பார்த்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலான்னு சொல்லி தான் அவங்க இந்த 2 ட்ரெயினை கொடுக்குறாங்க. இது பேசஞ்சர்லாம் ஏற்றிட்டு போகிறதுக்காண்டி கிடையாது. அண்ட் இந்த E3 வேரியண்ட் வந்து 1997 இண்டக்ட் ஆனது, கொஞ்சம் பழைய ட்ரெயின். 270 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற காரணத்தினால் ட்ராக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம ஊரில் கரண்ட்டு மற்றும் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் வந்து எப்படி ட்ரெயின் அஃபெக்ட் பண்ணுதுன்றதை ஸ்டடி பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. E5 தான் ஓரளவுக்கு லேட்டஸ்ட்டு ஒன்று. E5மே 2011 வந்த ட்ரெயின் தான். பட் 2011 வந்ததாக இருந்தாலும் இதோட மேக்ஸிமம் ஆப்ரேட்டிங் ஸ்பீட் அப்படின்றது 320 கிலோமீட்டர். ஜப்பானோட மேக்ஸிமம் சின்கான்சன் ட்ரெயின்ஸ் எல்லாமே போகிற ஸ்பீடு தான் இந்த 320. அதில் டில்ட்டிங் மெக்கானிசமும் இதில் இருக்குது. இப்போ ஒரு பைக்கு நம்ம ஓட்டுறோம் அப்படின்னா கார்னரில் எப்படி பைக்கை சாய்ப்போம் இப்படி, அந்த மாதிரி அந்த மொட்டை ட்ரெயினுமே சாயும். ஸோ ட்ரெயினில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா முன்கூட்டியே ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க ரூட் மேப் அப்படின்றது ட்ரெயினில் இருக்கும். ஸோ ட்ரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா ஜிபிஎஸை பயன்படுத்தி இந்த ரூட்டில் இந்த இடத்துல எக்ஸாக்டாக இப்போ ஒரு கர்வ் வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி கர்வ் வரதுக்கு முன்னாடியே ட்ரெயினை லைட்டாக சாய்ச்சி விட்டுரும். அப்படி சாய்க்கிறதுனால ட்ரெயினுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கர்வில் போகிறப்ப 300 கிலோமீட்டர் வேகத்தில் கர்வில் போகிறப்ப இந்த சைடுக்கு போகிற மாதிரி தெரியாது. அதே சமயம் ட்ரெயினும் கவுராது. ஸோ இப்படி ஒரு அட்வான்ஸ்டான ஃபீச்சர் வந்து E5ல் இருக்குது. அந்த E5 வேரியண்ட்டை தான் நமக்கு 2வது ட்ரெயினாக ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வச்சு ஓட்ட போகிறோம், ஓட்டி என்ன பிரச்சனை வருதுன்றதை பார்ப்போம். இப்போ கடைசியாக நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தாகணும். ஹை ஸ்பீட் ட்ரெயின்ஸ் அப்படின்னு வர்றப்ப இந்தியாவாலையும் ஹை ஸ்பீட் ட்ரெயினை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி IRCTCயில் இருக்கிறவங்க ஒரு ICFல இருக்கிறவங்கலாம் வந்து நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அது உண்மைதான். இந்தியாவால் நம்ம உள்நாட்டில் வந்தே பாரத் எப்படி உருவாக்கணும், வந்தே பாரத்தை இப்போ பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு கேப்பபிளான ஒரு ட்ரெயின் தான். வந்தே பாரத் ஸ்லீப்பர் ட்ரெயினை வட இந்தியாவில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் ஆப்ரேட் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போது அதோட வீடியோஸ்லாம் இருக்கும் யூடியூப்பில். 180 டச் பண்ணியிருக்கு. ஸோ நம்மளால் 200 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற மாதிரி ஒரு ட்ரெயினை உருவாக்க முடியும் அப்படின்றப்ப அதை அப்படியே ஒரு 300 கிலோமீட்டருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. நம்ம நினச்சா அந்த ட்ரெயின் செட்டை உருவாக்கலாம். ஆனாலும் நம்ம ஏன் ஜப்பான்கிட்ட இருந்து புல்லட் ட்ரெயினை வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே மேட்ரு வந்து அந்த ட்ரெயின் செட்டு கிடையாது. அந்த ட்ரெயின் செட்டு ஓடுற தண்டவாளம், சிக்னல்ஸு, ஸ்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். ஏன்னா புல்லட் ட்ரெயின் அப்படின்றது 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுற ஒரு ட்ரெயின். 300 கிலோமீட்டரில் ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது எத்தனை உயிரிழப்பு போகும் அப்படின்றது. 130க்கே எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்றத சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். 300னா அப்போ யோசிக்கவே முடியாது, அவ்வளோ தூரம் பாதிப்பு கொடூரமாக இருக்கும். ஸோ இந்த 300 கிலோமீட்டர் வேகத்தில் போடுற ட்ரெயினுக்கு நம்ம ட்ராக் போடுறோம் அப்படின்னா அந்த ட்ராக்கில் வேறு எந்த ஸ்லோ ஸ்பீட் ட்ரெயினும் வரக்கூடாது. வேறு எந்த பேசஞ்சர் ட்ரெயினோ, வந்தே பாரத் ட்ரெயினோ இல்லை எக்ஸ்பிரஸோ இந்த புல்லட் ட்ரெயினோட ட்ராக்ஸில் வராது. புல்லட் ட்ரெயின் ட்ராக்ஸில் புல்லட் ட்ரெயின் மட்டும்தான் ஓடும். அண்ட் அதே சமயம் எந்த கிராசிங்கும் இருக்காது. எந்த இடத்துலையும் கேட்டு போட்டு ட்ரெயின் வந்து பாஸ் ஆகிற மாதிரியான இடமே இருக்காது. அதுக்கு மேலே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்த ட்ரெயின் எல்லாம் கிராஸ் பண்ணி போகிறப்ப தரமட்டத்தில் நம்ம தண்டவாளத்தை கட்டியிருந்தோம் அப்படின்னா நடுவில் சில மாடு போகலாம், இல்லை மனுஷங்களே மாடு மாதிரி போகலாம். பட் அப்படி போகிறப்ப இது 300 கிலோமீட்டர் வேகத்தில் வர்றதுனால ட்ரெயினோட ஸ்பீடை சரியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. போய் ட்ரெயினில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஆள் மட்டும் காலியாக மாட்டாங்க, ட்ரெயினே கவுத்தி விடுறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சினாரியா வரக்கூடாது அப்படின்னா மொத்த ட்ரெயின் லைனையும் எலிவேட்டட் பாத்தில் தான் நம்ம கட்டணும். அதாவது பிரிட்ஜு போட்டு மேலே தான் கொண்டு போகணும். அப்போ தான் எந்த மிருகமும் வராது, மனுஷங்களும் மிருகம் மாதிரி வரமாட்டாங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் இந்த மாதிரி பாலம்லாம் கிடையாது, தரையில் தான் தண்டவாளத்தை போட்டிருப்பாங்க. அப்படி தரையில் போட்டிருக்கப்ப மான்லாம் உள்ளார வருது அப்படின்னு சொல்லி வேலி போட்டு அமைச்சு, அண்ட் முக்கியமாக சில இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அண்டர் கிரவுண்டில் மான் கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அது பாதையை ரெடி பண்ணியிருப்பாங்க. மித்த எல்லா இடத்துலையும் வேலியை போட்டு கவர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் அடுத்த ஸ்டேஜாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அங்கே லோக்கலாக வேட்டையாடுற ஹண்டிங் கிளப்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளப்பு கூட அந்த ரயில்வேஸ் கான்ட்ராக்டில் இருந்து ஏதாவது மான் இந்த வேலிக்கு பக்கத்தில் வருது அப்படின்னா அதை சுட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி கான்ட்ராக்ட்ஸும் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சொல்யூஷனும் இருக்குது. அதாவது மொத்தமாக பாலம் கட்டி அதில் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகிறத விட தண்டவாளத்தை சுற்றி வேலையும் கட்டலாம் நம்ம. பட் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா நம்ம ஊரில் வந்து டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி தண்டவாளத்தில் படுக்கிற கும்பல்லாம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அது. டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் தண்டவாளத்தில் படுத்து தூங்கியிருக்காங்க, ட்ரெயின் ஆக்சிடெண்ட்டாக இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேசஸ் இருக்கிறதுனால நம்ம இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க முடியாது, பாலத்தை தான் போடணும். அண்டு 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறப்ப சிக்னல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ரயில்வேஸில் சிக்னல் வந்து டிரைவர் பார்ப்பார், பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பீடை குறைக்கிறதோ இல்லை ட்ரெயின் நிறுத்துறதோ வேலையோ பார்ப்பார். ஆனால் 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறப்ப சிக்னலை நம்ம பார்க்க முடியாது, மனித கண்ணால் அவ்வளோ வேகத்தில் பார்க்க முடியாதுன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி சிக்னல் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம டெவலப் பண்ணணும். டெக்னாலஜிலாம் இருக்குது, இதையும் தான் நம்ம ஜப்பான் கிட்ட இருந்து வாங்குகிறோம். ஸோ ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செட்டை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த செட்டு போகிற அந்த தண்டவாளம், அந்த தண்டவாளத்தை எப்படி எந்த இடத்துல எவ்வளோ கர்வ் வைக்கணும், எந்த இடத்துல தண்டவாளத்தை மேலே கொண்டு போகணும், எந்த இடத்துல தண்டவாளம் தரையிலேருந்து வேலி வைக்கணும், அண்ட் தண்டவாளம் இப்போ ஒரு குடியிருப்பு பகுதி இருக்கிற பகுதி வழியாக போகுது அப்படின்னா அந்த சைடில் ட்ரெயின் ஹை ஸ்பீடில் போகிறப்ப சவுண்டு ஓவராக வரும். 300 கிலோமீட்டரில் போகிறப்ப சவுண்டு ஓவராக வரும். அந்த சவுண்டு வந்து மக்களை பாதிக்கும். அப்போ அங்கே வந்து சவுண்ட் ப்ரூஃபிங் எப்படி கொடுக்குறது, இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை தான் ஜாப்பனீஸ் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. ஸோ இதுதான் ஜப்பானில் நம்ம புல்லட் ட்ரெயின் வாங்குறதுக்கான காரணம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இந்த மாதிரியான தகவல்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக போடுவோம். இது மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லது இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.